இப்போது தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியானதுக்கு பிறகு திரை பிரபலங்கள் முக்கியமான நபர்கள்லாம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. என்னென்ன பிரபலங்கள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போட்டியிட்ட முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி. மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மதியானம் 3:30 மணிக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து விக்ரம் அவர்கள், சியான் விக்ரம் அவர்கள் கங்க்ராஜ் நண்பா, யூ மேட் ஹிஸ்டரி டுடே, நீங்க வரலாற்றை உருவாக்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. சிம்பிளா 2 வார்த்தை, கங்க்ராச்சுலேஷன், அதுக்கப்புறம் ஹிஸ்டரின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 3வது ஆர்ஜே பாலாஜி, அவர் வாவ், இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, விஜய் சார் மற்றும் நமது அற்புதமான தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நானி, தெலுங்கு ஹீரோ, உங்களுக்கே தெரியும், நானி படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு நிறைய. அதுல சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, தெளிவான முடிவெடுத்த மக்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜிவி பிரகாஷ் அவர்கள், அவர் கங்க்ராஜ் நண்பா, திஸ் இஸ் ஹியூஜ், இது ரொம்ப பெருசு அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வெற்றி, நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர், இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நடந்ததில்லை, இதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி நடக்க போறதில்ல, இது ஒரு பெரிய ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரு தான் அப்பவே தலைவா படத்துக்கே என்ன பண்ணியிருந்தாரு, மியூசிக் டைரக்டரா இருந்தாரு. அதுலயே பாத்தீங்கன்னா இந்த வே டு லீட், நம்ம இனி என்ன பண்ணோம், லீட் பண்றதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்திலேயே என்ன பண்ணிருப்பாங்க, டைட்டில் கார்ட்லயே எல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரவி மோகன் அவர்கள், அதாவது ஜெயம் ரவி அவர்கள் தான். அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியா நான் பார்த்த போது கூட ஒரி பண்ணாதப்பா, நல்லதே நடக்கும்லாம் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு என்னுடைய அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லியிருக்காங்க, நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள், மக்களின் அன்பும் ஆதரவும் கிடைப்பது வரம், நண்பர் விஜய் மீது தமிழ்நாடு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது, தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கும் அவருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் ஹிஸ்டரி didn't just happen, it choose its movement, proud of you TVK அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஹிஸ்டரி தானா இதாகாது, அதுவே சூஸ் பண்ணிக்கோ, உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள், தங்களுடைய முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெரு வெற்றியை பெற்றிருக்கும் தமிழக வெற்றிக கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுகள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் பாபு அவர்களும் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு, மக்கள் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோல யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் எந்தெந்த பிரபலங்கள்லாம் போஸ்ட் போடுறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இதுவரையும் போஸ்ட் போட்டவங்க இவங்க தான்.